சிங்கத்தை மாதிரி, கரடியை மாதிரி, இது மாதிரி துஷ்ட மிருகங்களை மாதிரி நம்மை அழித்து விடும்படியான பொல்லாத இறுதி கொண்ட மனிதர்கள் நம்ம வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல இருப்பாங்க. நம்ம எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று. ஆனால் எதுவுமே நம்ம சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர் அவங்க கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுவாருங்க, என் பிள்ளைங்க, இவன் என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரி, தொடாதன்னு சொல்லிடுவார். ஆண்டவர் ஒப்பு கொடுக்காமல் ஒருத்தரும் கை போட முடியாது. அதனால் ஒன்றும் பயப்படாதங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணைன்னு இருக்கிறார். சரியா? இப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தகப்பனே, எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் இப்படி எழும்பினாலும் என்னை அவங்க கையில் ஒப்பு கொடுக்காமல் என்னை பாதுகாத்து நடத்துகிற ஸ்தோத்திரம்னு சொல்கிறீங்களா? அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடம், வசிக்கிற இடம், எங்கேயும் யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. யார் கையிலையும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவரை பார்த்து